Hi, hello, welcome to my YouTube channel. In this video, you thumbnail la paathathu unmadhaan carpenter use பண்ற hand machines and carpenter use பண்ற இவ்ளோ பெரிய machines. So இதுதான் நீங்க பார்க்க போறீங்க. Come let's see in this video. இந்த வீடியோ யாராருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்னு நான் சொல்லிடுறேன். கஸ்டமர்ஸ், அதாவது வீடு கட்டுறவங்க, ஆஃப்டர் இன்டீரியர் பண்ணலாம் நினைக்கிறவங்களுக்கு, தென் ஆர்கிடெக்ட்ஸ், சிவில் இன்ஜினியர்ஸ், ஆஸ் வெல் அஸ் இன்டீரியர் டெக்கரேட்டர்ஸ், இவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கையில் பண்ணலாமா, மிஷினில் பண்ணலாமா, விச் மீன்ஸ் லைக் ஹேண்ட் மிஷின்ஸில் பண்ணலாமா, இவ்வளோ பெரிய மிஷின்ஸில் பண்ணலாமான்னு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கம் லெட்ஸ் ஹேவ் அ லுக். எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், ஒரு பிளைவுட் ஆர் ஹெச்டிஎஃப் ஆர் எம்டிஎஃப் ஆர் வாட் எவர் இட் இஸ், ஒரு பேனலோட சைஸ் 4/8 ஆர் 4/7 வரும். அது நம்ம ஃபஸ்ட்டு பண்ணுற வேலை பேஸ்டிங் பண்ணுறது. பேஸ்டிங்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, ஒரு லேமினேட்டை மேலே ஃபெவிகால் ஊற்றி ஒட்டுறது. ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு கையில் எப்படி பண்ணுவோம், அதாவது லைக் இஃப் சைட்டில் பண்ணுற மாதிரி இருந்தால், வீட்டில் டேரெக்டாக வந்து பண்ணுவோம் இல்லைங்களா, அப்படி பண்ணுற மாதிரி இருந்தால் எப்படி பண்ணுவோங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. ஓகே, தேவையான பொருட்கள் பிளைவுட், தென் லேமினேட்ஸ், அப்புறம் யூஸ் பண்ணுற மெரைன் கிரேட் ஃபெவிகால். ஆப்ரோட்டி, இந்த ஆப்ரோட்டை எதுக்குன்னா, இப்போ இந்த லேமினேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு இப்படி ஃபீல் ஆஃப் ஆக ஸ்டார்ட் ஆகிடும் இல்லையா. ஸோ அதனால இந்த ஆப்ரோட்டை வச்சு நம்ம ஒட்டிக்கணும். இவ்வளோ கஸ்டமருக்கு பார்த்தீங்களா போட்டதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து நம்ம கொஞ்சம் வெயிட் அப்ளை பண்ணணும். ஸோ தட் நம்ம என்ன பண்ணலாம், லைக் நம்ம கிட்ட சைட்டில் இருக்கும் இல்லையா ப்ளைவுட்ஸ், ஒரு 10 பிளைடு 20 பிளைடுங்கிற மாதிரி இதுக்கு மேலே எடுத்து ஃபுல்லாக அடுக்கி வச்சு நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு பிளைடு அரௌண்ட் ஒரு 40 kgs வரலாம், 50 kgs வரலாம், டெபெண்ட்ஸ் அந்த பிளைடோட திக்னஸ் பொறுத்து தான், டென்சிட்டி பொறுத்து தான் இருக்குது. ஸோ இஃப் இட் இஸ் 10 பிளைவுட் 500 kgs, இஃப் இட் இஸ் 20 பிளைவுட் 1000 kgs. ஸோ டெபெண்ட்ஸ் நம்மக்கிட்ட எவ்வளோ வெயிட் நம்மளால் போட முடியுமோ அந்த அளவுக்கு வெயிட் போட்டு நம்ம இதை வச்சுட்டோம்னா ஒரு 1 or 2 days காயணும். மினிமம் 1 days, மேக்ஸிமம் 2 days காஞ்சா போதும். காஞ்சதும் நல்லா இது பேஸ்ட் ஆகிடும். இது வந்து மேனுவலாக பண்ணுற மெத்தட். லெட் மீ ஷோ யூ மிஷின்ஸில் பண்ணுறது. ஸோ மேனுவலாக பண்ணுற பேஸ்டிங் எப்படி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ இது மேனுவல் தான், ரோலர் வச்சு பண்ண போகிறோம். பட் ஒரு ஃபுல் போர்டு பண்ணுறோம். நம்ம அப்ளை வந்து 1/4 ஆஃப் திஸ் போர்டு தான் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு ஃபுல் போர்டு பண்ண போகிறோம். அதுக்கு எடுத்துக்கிற டைமிங், இதுக்கு எடுத்துக்கிற எஃபோர்ட் பாருங்கள். ஸோ நம்ம எல்லா கார்னர், எட்ஜஸ், ஃபுல் போர்டு ஃபுல்லாக வித்தின் 1.5 minutes பேஸ்டிங் முடிச்சிருச்சு. லேமினேட் ஒட்டியாச்சு. இப்போ நம்ம அப்ளை என்ன பண்ணோம், லைக் அந்த பிளைவுட் லைக் மேனுவலாக பண்ணுறப்ப அது வந்து சைட்டில் வச்சு பண்ணுறப்ப நம்ம சைட்டில் இருக்கிற ஒரு 10 பிளைவுடோ 20 பிளைவுட் மேலே வெப்பன் பேசணும் இல்லைங்களா. இதுக்கு நம்ம பிளைவுட்லாம் வைக்க தேவையில்லை. இந்த மிஷின் இருக்குது, இதுதான் இந்த மிஷினே வச்சுருக்கோம். 50,000 கிலோவில் இந்த மிஷின் வந்து இந்த லேமினேட்டை ப்ரெஸ் பண்ண போது அதை நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. எப்படி பேஸ்டிங் பண்ணுறோங்கிறத நீங்கள் பார்த்துட்டீங்க. மேனுவலாக பண்ண எப்படி, ரோலரில் பண்ண எப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டீங்க. ஸோ என்னென்ன அட்வான்டேஜஸ்ங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, நான் சொல்லணும்னு அவசியம் இருக்கணும். தென் நெக்ஸ்ட் ப்ராசஸ் ஹேண்ட் கட்டிங். ஹேண்ட் கட்டிங்காக நம்ம பேனல்ஸால் கட்டிங் தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படிங்கிறது. இதுதான் ஹேண்ட் கட்டிங் மிஷின். அதாவது நம்ம நீங்கள் சைட்லலாம் பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா கையில் கார்பெண்டர் இப்படி கட் பண்ண அப்படிங்க அந்த மிஷின். இந்த பிளேட், ஸோ இந்த பிளேடோட சைஸ் 4 inches இருக்கும். அரௌண்டு 150 300 400 வரைக்கும் இதோட ப்ரைஸ் வரும். ஸோ இந்த பிளேடு வச்சு தான், இந்த மிஷினில் யூஸ் பண்ணி தான் ஒரு போர்டை கட் பண்ண போகிறோம். அதை தான் நீங்கள் இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போகிறீங்க. தென் இந்த பிளேட், ஸோ இந்த பிளேடை வச்சு நாங்கள் மிஷினில் கட் பண்ணுவோம். ஸோ இதோட அட்வான்டேஜஸ் என்ன,
இதோட அட்வான்டேஜஸ் என்ன நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இது சின்ன சைஸ், இது பெரிய சைஸ், இது மட்டும் டிஃப்ரென்ஸ் கிடையாது, நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. நான் உங்களுக்கு எல்லாமே ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பார்க்கலாம். ஸோ இங்கே இருக்கிறது ஒரு HDHMRல கிளாசி கலர் 1mm லேமினேட் ஒட்டினா ஒரு போர்டு இது. ஸோ மேலே லேமினேட் ஒட்டியிருக்கோம், கீழே லேமினேட் ஒட்டியிருக்கோம். ஸோ 100mm கட் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டார்ட். கட் பண்ண வீடியோவை பார்த்தீங்க, கட் பண்ண பீஸ் இதுதான். ஸோ இந்த ஒரு போர்டை 100mm வச்சு கட் பண்ண இல்லைங்களா, அந்த பீஸ் தான் இருக்குது. இது நீங்கள் பாருங்களேன். மேனுவலாக கட் பண்ணுறது எப்படி நீங்கள் பார்த்தீங்க, அது வந்து ஹேண்ட் மிஷினில் கட் பண்ணுறது. இது வந்து பேனல்ஸா ரொம்ப பெரிய மிஷின். இதில் எப்படி கட் பண்ணுறோம், இது என்னென்ன அட்வான்டேஜஸ் நான் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட் அந்த பிளேட் நான் அப்படியே காமிச்சிருந்தீங்களா, பிளேட் இவ்வளோ பெரிய பிளேட் இருக்குது. இந்த ஒரு பிளேடு மட்டும் கிடையாதுங்க, சின்ன பிளேடும் இருக்குது. இந்த பிளேடோட பர்பஸ் என்ன தெரியுமா, இது வந்து ஃபுல்லாக கட் பண்ணுவோம், இது கீழே மட்டும் கட் பண்ணணும்னு வச்சு ஒரு ஃபுல் சைஸ் பிளைவுடுங்க, 8 feet லென்த் இருக்கிற ஒரு ஃபுல் பிளைவுட் வச்சுருக்கேன். இது வந்து நான் வந்து ஒயிட் கலரில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா மேபி சிப்பானால் கூட இந்த அப்ளை ஒரு பேஜ் கலரில் பண்ணுவோம் இல்லையா, அதில் தெரியாது. இதில் வந்து இன்னும் கொஞ்சம் சிப் நல்லா தெரியும். அதுக்காக எதுக்கும் உங்களுக்கு இந்த மிஷினை பற்றி சொல்லுறதுக்காக நான் ஒயிட் கலர் போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். தென் வந்து நாங்கள் அப்ளை பண்ணுறப்ப நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, ஸோ இங்கே ஒருத்தவங்க அதாவது மேனுவலாக பண்ணுறப்ப அங்கே இங்கேயும் பிடிச்சிட்டோம் இல்லையா, அந்த பிடிக்கிறதுக்கு பதிலாக தான் கிளாம்ப் யூஸ் பண்ணிருக்கோம். அவ்வளோதான், ஆள் தேவையில்லை, பிடிச்சிச்சு, ஜஸ்ட் கட் பண்ணால் போதும். ஐ ஷோ யூ ஹவ் டு கட். ஓகே, ஸோ 100mm என்ட்ரி பண்ணிட்டேன். இப்போ இந்த 100mm என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டார்ட் கொடுத்த உடனே மூவ் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்போ இந்த பிளேடுக்கும் இதுக்கும் உள்ள இருக்கிற கேப் 100mm, பர்ஃபெக்ட் 100mm, 1mm கூட மிஸ் ஆகாது. கைஸ் இங்கே பாருங்களேன், இது 100mm பீஸ், இதுவும் 100mm பீஸ். இப்போ நம்ம கட் பண்ணது இதில் உங்களுக்கு தெரியுதா சிப் எப்படி இருக்குன்னு. இது வந்து மேனுவலாக ஹேண்ட் மிஷினில் கட் பண்ணது. ஒரு சின்ன சிப் கூட இல்லை, தெரியுதா உங்களுக்கு. ஸோ அவ்வளோ க்ளீனாக இருக்குது. இது பாருங்களேன் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து அந்த சிப்ஸ் உங்களுக்கு தெரியும், இந்த கார்னர்லலாம் அந்த மாதிரி உடஞ்ச மாதிரி இருக்கும். ரொம்ப மைன்யூட்டாக தான் இருக்கும். நான் ரொம்ப பெரிய மிஸ்டேக்காக சொல்ல வரல, பட் கொஞ்சம் மைன்யூட்டாக இருக்கும். பட் இதில் ரொம்ப ஃபைனாக இருக்கும், உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்ப ஃபைனாக இருக்கும் இதில். இந்த 100mm பீஸும் இந்த 100mm பீஸும் நீங்கள் பார்த்தீங்க, எந்த ஃபினிஷிங் நல்லா இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். அஃப்கோர்ஸ் ஹேண்ட் மிஷினில் கட் பண்ணுறதோட நம்மகிட்ட இருக்கிற இவ்வளோ பெரிய மிஷினில் கட் பண்ணால் மட்டும்தான் குவாலிட்டி நல்லா வரும். ஸோ பெட்டர் குவாலிட்டி, பெட்டர் ஃபினிஷிங், பெட்டர் ஒர்க். இது வந்து 1.3mm எட்ஜ் பேண்டிங், பிளாக் கலர் கிளாசி. இப்போ எப்போவுமே வந்து எட்ஜ் பேண்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாக்டாக இந்த போர்டோட சைஸ்லாம் இருக்காதுங்க. இந்த போர்டோட சைஸோட ஒரு 4mm 5mm பெருசாக தான் இருக்குது. மேலேயும் கீழே 2 பக்கம் ராவுனாலும் இந்த டோரோட திக்னஸ்க்கு வரும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே காய்ஸ், ஒட்டியாச்சு பாருங்கள். இதோட ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்களா, தெரியுதா? இந்த 0.5ஓட ஃபினிஷிங் பாருங்களேன். இது கூட கம்பேரிட்டிவ்லி சம்வாட் ஓகே. கம்பேரிட்டிவ்லி இது வந்து இட்ஸ் குட். பட் 1.3 வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்னஸ் ஜாஸ்தியாக இருக்குங்காட்டி ரொம்ப ஃபினிஷிங் நல்லா இல்லைங்க, ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது ஹேண்டில் பண்ணுறது. இட்ஸ் ஓகே ஒன்லி. ஸோ இப்போ நம்ம சேம் பிளாக் கலர் கிளாஸியில் 1.3mm எட்ஜ் பேண்டிங் நம்ம இப்போ ஒட்ட போகிறோம். இது எப்படி ஒட்ட போகிறோம்னா, லைக் வந்து ஹீட் பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். அந்த ஹீட்டிங் எப்படி பண்ணுறோம்னா, நம்ம மிஷினே பண்ணிடும். இங்கே 98 டிகிரி செல்சியஸ் இருக்குது. இந்த 98 டிகிரி செல்சியஸ் 180 டிகிரி செல்சியஸ்க்கு மாறின உடனே நம்ம வந்து இதை பேஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். 180 டிகிரி செல்சியஸ் வந்துருச்சு. இப்போ வந்து ட்ராக்கிங், க்ளூயிங், எண்ட் கட், ஃபைன் ட்ரிம், கார்னர் ட்ரிம் அண்ட் பஃபிங், இது எல்லா வேலையும்
வித்தின் 20 செகண்ட்ஸில் நடக்க போகுது, அது நீங்கள் பார்க்க போகிறீங்க. லெவல் ஃபினிஷிங்கில் வந்துருக்கு. நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்க. ஸோ இங்கே பாருங்கள், இந்த கார்னர் இந்த இடம் எல்லாமே பாருங்களேன். இதோட ஃபினிஷிங் பாருங்கள். ஸோ உங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல. ஸோ இதோட ஃபினிஷிங் பார்த்தீங்களா, இந்த கார்னர் எல்லாமே லைக் ஒன்று கூட ஷார்ப்பே இல்லை, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது ஃபினிஷிங்கு. அதே மாதிரி இந்த கார்னர் வந்து பார்த்திங்கன்னா நார்மலி வந்து இந்த கார்னர் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் கையில் பண்ணோம்னா. இந்த கார்னர் பாருங்கள் ரொம்ப அப்படியே லைக் நல்லா பெண்ட் பண்ணி கொடுத்துருக்கு இந்த மிஷின் வந்துட்டு. இதோட ஃபினிஷிங்கே பார்க்குறதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. அப்படியே ரெடிமேட்ஸாக நம்ம பேனல் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினோம்னா எப்படி இருக்குமோ அதோட பெஸ்ட்டாக இருக்குது.